இந்து ஹரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அழகாக லைஃப் ஜம்முன்னு ஓட்டுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில். இந்த வீடியோவில் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என்னை கல்யாணம் பண்ணால் அன்றைக்கே நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா இல்லை கரண்ட் மரத்தை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறேன்னா தெரியல அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ இதாக போயிட்டுருக்கோம், என் நிம்மதியே போச்சு அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவை கேட்டால், இந்த மனுஷனை நான் என்னை கட்டணும்னா அன்னைக்கு ஏன் நிம்மதியெல்லாம் போச்சு, என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு அந்த அம்மா பேசும். நல்லா சொல்லுங்கள் சார், அந்த ஆளுக்கு நல்லா உரைக்கிட்டோம் அப்படிங்க, அப்போனாச்சும் புத்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெலாம் ஒரு சிலர்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு நம்ம ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா நிச்சயம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட லக்னாதிபதி இந்த ஆணோட ஜாதகத்தில் 6-8 இருந்தால் அந்த மாதிரியான அமைப்பு, அதாவது 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இல்லைன்னா 2 பேர்த்துக்கு பேச்சுவார்த்தைகள் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. 6-8 ஆட்சி உச்சமானாலும் அதே மாதிரி அமைப்பு. அதே மாதிரி இவரோட லக்னாதிபதி அந்த பெண்ணோட ஜாதகத்தில் 6-8 இருந்து ஆட்சி உச்சமானாலும் இதே மாதிரியான அமைப்பு. இந்த மனுஷனை கட்டி என்ன சுகத்தை கண்டேன், எப்போ பாரு எதையோ பேசியே இருக்கிறது, சண்டை வந்தே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதாவது நெருப்பு மேலே பட்ட நீர் போல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நல்லா சொயின்னு 2 பேர் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நம்ம இப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மேற்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.